ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி பரிசுன்னு ஒன்று சொன்னியேடா, அது எங்கடா? பொங்கலே வரப்போகுது, அதானே நினச்சிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு வாரத்தில் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். அதிகபட்சம் உங்களுக்கு டிசம்பர் 20க்குள்ள புது வருஷ கேலண்டர், டைரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு 11 பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன், அது எல்லாமே வந்துடும். இப்போ எல்லாமே காமிக்க போகிறவங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது, அதுவும் தேவைன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்காக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது தான், சீக்கிரமாக டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து ஆரம்பிங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆரம்பிச்சாச்சு. நம்ம விசிட்டிங் கார்டு கூட அடிச்சாச்சு. எல்லாமே ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு எல்லாமே போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்கில் ப்ராப்பராக எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் பக்கத்தில் வந்திருந்தீங்க, கொஞ்சம் விட்டுட்டீங்க. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட நேம் வந்து சாய் ஃபேமிலி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நல்லா இருக்கா நேம்? பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? சாய் ஃபேமிலி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இப்போ ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலேயே கீழே தெரியும் பாருங்கள். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத, அதாவது உங்களுக்கு எதாவது இங்கே எதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்க, இல்லை ட்ரெயினில் வரீங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வரீங்க, இல்லை இங்கே இந்தியாவிலே இருக்கீங்க, இது வரைக்கும் ஷீரடிக்கு வந்ததில்லை, எங்கே ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபோன் பண்ணாலே போதும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் ரூமு, சாப்பாடு, தர்ஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் இங்கே இருக்கிற முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி காமிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ட்ரெயினில் வரவங்களுக்கும் அதே தான். ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணி திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் ரூமு, சாப்பாடு, தர்ஷன், ஆரத்தி புக் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணணும், இது எல்லாமே கைட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை நாள் வர போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவேன். பேக்கேஜ் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம வந்து குரூப் டூர், அதாவது நம்ம சாய் ஃபேமிலியாக குரூப்பாக வர்றது. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக வரதுனா வரலாம். இப்போ உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்து வரீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேர் வரீங்க, ஒரு 10-15 பேர் வரீங்கன்னா அது எப்போ கேட்டிங்கனாலும் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இது இல்லாமல் நம்ம குரூப்பாக ஒரு 30 பேர், 40 பேர், 50 பேர், 100 பேர் அந்த மாதிரிலாம் கூட வரப்போகிறோம். ஜனவரிக்கு அப்புறம் நம்ம குரூப் டூரும் வந்து ரெடி பண்ணுவோம். அப்போ வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன், வர விருப்பம் இருக்கவங்க அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா டிசம்பரில் நமக்கு நிறைய வேலை இருக்குது. எவ்வளோ பொருட்கள் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள், வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க. தீபாவளி பரிசு என்னென்ன இருக்குது, மொத்தம் 11 பொருட்கள் சொன்னேன். அந்த 11 பொருட்களும் காமிக்க போகிறேன். அதில் தத்தாத்திரேயரோட படம் மட்டும் இருக்காது, எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சாமி கும்பிட்டுருவோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஷீரடிக்கு வந்துட்டிங்களா, அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், முதல்ல சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் அனுப்ப முடியும் அப்படின்னு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமக. சாமி கும்பிட்டுக்கோங்க. நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தொட்டு கும்பிட்டுட்டிங்களா? உதி எடுத்துக்கோங்க, உதி பிரசாதம். சாமி கும்பிட்டீங்களா? ஓகே, நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ சீக்கிரமாக என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம்.
நிறைய விசேஷமான பூஜை பொருட்கள் நிறைய இருக்குது. எங்கேயுமே கிடைக்காத அபூர்வமான பொருட்களும் இங்கே இருக்குது. இங்கே ஷீரடியில் நம்ம பாபா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நமக்கு. எல்லா பொருட்களும் பொறுமையாக பாருங்கள். ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் இருக்குது இந்த பதிவில் உங்களுக்கு. மறந்துடாதீங்க, ஷீரடிக்கு வரவங்க யாருக்காவது டூர் பேக்கேஜ் ரெடி பண்ணணும், 2 பேரோ இல்லை 3 பேரோ 4 பேர் 5 பேர் 10 பேர் 50 பேர் 100 பேர் எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் வரீங்கன்னா ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், பேக்கேஜ் உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவாக பண்ணி கொடுத்துறேன். என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. எவ்வளோ விஷயத்தில் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எடுத்து வச்சிருக்க இந்த எப்படி சொல்கிறது, எடுத்து வச்சிருக்க இந்த படியா பாதையா ஏதோ ஒன்று, சரி ஏதோ ஒன்று எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். சரி வாங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் பொறுமையாக. சாலகிராம கல்லுலாம் நிறையா இருக்குது. எல்லாம் காமிக்கணும், ஒன்று ஒன்றா காமிக்கணும். பாருங்கள், நம்ம முக்திநாத்லேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப அபூர்வமான கற்கள்லாம் இந்த வாட்டி கிடச்சிது. கடைசி டைமில் அங்கே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. சாலகிராம கல் ரொம்ப அபூர்வமான கற்கள்லாம் கிடச்சிது இந்த முறை. கல்லுன்னே சொல்லக்கூடாது, லக்ஷ்மி தேவியும் பெருமாளும் இதில் வந்து வாசம் செய்கிறாங்க. பெருமாளோட அம்சம்தான் சாலகிராமம். இங்கே பாருங்கள், ஒரு கல் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது, இந்த மாதிரி பீசஸ்ஸு நிறைய இருக்கு. கோதுமை பிரசாதம், புது வருஷ கேலண்டர் வந்துருச்சு. மீனாட்சி அம்மன் கோவில் குங்குமம், மஞ்சள், அப்புறம் நம்ம டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட விசிட்டிங் கார்டும் சாமி கும்பிட வச்சுருக்கோம். விசிட்டிங் கார்டெலாம் அனுப்பி வைப்பேன் உங்களுக்கு இப்போ. அப்புறம் முக்கியமாக ஸ்படிக மாலை இருக்க, பாபா விளக்கு, பாபாவோட விளக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். பாபாவோட முழு உருவமும் இருக்கும். பாபாவோட விளக்கு இருக்குது. முக்கியமாக முக்திநாத் தீர்த்தம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, 4 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தோம். 108 தீர்த்தம், முக்திநாத் தீர்த்தம், இது எல்லாம் தான் அனுப்ப போகிறோம். அப்புறம் காசி அஷ்டகந்தா சந்தனம், இந்த சந்தனம் தான் ஷீரடியில் நம்மளோட பாபாவுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அந்த சந்தனமும் அனுப்ப போகிறோம். இப்போ நம்ம தீபாவளி கிஃப்டோடு சேர்ந்து எல்லாமே காமிக்கிறேன். இந்த பேக்கில் தான் இருக்குது நம்ம அனுப்ப போகிற எல்லா பொருட்களும். இந்த பையில் தான் வச்சு அனுப்ப போகிறோம். நம்ம இந்த பையில் தான் வச்சு அனுப்ப போகிறேன். இது மட்டும் இல்லை, இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தீபாவளி கிஃப்ட்டில் என்னென்ன வரும், தீபாவளி பரிசில் என்னென்ன வருங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு பொருட்களாக காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே எடுத்துருவோம், வெளியே எடுத்து வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும் காமிக்கிறதுக்கு. முக்திநாத் தீர்த்தம், பாபாவுக்கு பயன்படுத்துகிற சந்தனம், அதாவது உங்களோட வீட்டில் நீங்கள் பாபாவோட படமோ சிலையெல்லாம் வச்சுருப்பீங்களா, அதுக்கு பயன்படுத்துறதுக்காக இங்கே ஷீரடியில் நம்ம பாபாவுக்கு வந்து பயன்படுத்துகிற அதே சந்தனம் தான் இந்த கம்பெனி தான் பயன்படுத்துகிறாங்க. அதே தான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இப்போ இந்த 2 பொருட்கள் 2 ஆயிடுச்சா. அடுத்ததாக 3வதாக என்னென்னா கல்கண்டு பிரசாதம், ஷீரடியிலேருந்து கல்கண்டு பிரசாதம் 3 பொருட்கள் ஆயிடுச்சா. அடுத்ததாக கையில் கட்டுற கயிறு, ஒரு 10 கயிறு இல்லைன்னா ஒரு 9 கயிறுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 4 பொருட்கள் ஆயிடுச்சா. தீர்த்தம், சந்தனம், கையில் கட்டுற கயிறு, கல்கண்டு பிரசாதம், பாபாவோட பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ 1 இல்லை 1 இல்லை 2 அந்த மாதிரி அனுப்பி வச்சிடலாம். மொத்தம் 5 ஆயிடுச்சா. அடுத்ததாக கோதுமை பிரசாதம். கோதுமை பிரசாதம் அங்கே இருக்குது, நான் காமிக்கல, இப்போ நான் காமிக்கிறேன் இருங்க. மொத்தமாக வச்சுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே கோதுமை பிரசாதம் இந்த மாதிரி கவரில் போட்டு எல்லாம் கவர் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, கோதுமை பிரசாதம் இங்கே வச்சுருக்கோம் உதியோடு சேர்த்து. ஏன்னா எல்லாம் சேஃப்டியாக வரணும்ல. இந்த தீர்த்தம்லாம் வந்து இந்த டப்பா வாங்குறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா உடையாமல் வரணும், குவாலிட்டியாக இருக்கணும். அடுத்தது உதி பாக்கெட் 1. எத்தனை பொருள் ஆயிடுச்சு? 1 2 3 4 5 6 உதி 1 7. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் தாளம்பூ குங்குமம்.
மீனாட்சி அம்மன் கோயில் தாளம்பூ குங்குமம், அப்புறம் மஞ்சள். மீனாட்சி அம்மன் கோயில் தாளம்பூ குங்குமம் மஞ்சள், அப்புறம் முக்கியமாக கேலண்டர். கேலண்டர் பாருங்கள். கேலண்டர் என்ன ஒன்றுனா இதில் வந்து தமிழ் கேலண்டர் கிடையாது, மராத்தி இங்கிலீஷ் அதான் அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வர விடுமுறை நாட்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே நார்த் சைடு கொண்டாடுற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சங்கராந்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த முறை வந்து நம்ம விடுமுறை நாட்கள்லாம் தமிழ்லேயே வர மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கெலாம் 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டர் வந்து கொடுக்கணும். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் ஃபேமிலி நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு தமிழில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் கேலண்டரை காமிச்சிட்டேன், இருந்தாலும் இன்னொரு முறை பாருங்கள். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு பாபா இருப்பார். ஒவ்வொரு படமும் பார்த்து நம்ம தயார் பண்ணது. கீழே தான் அழகாக நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம், சாய் ஃபேமிலி நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு. நிறைய கேலண்டர்ஸ் இருந்துச்சு, நான் தான் அடம் பிடிச்சி இந்த கேலண்டர் தான் வேணும்னு செலக்ட் பண்ணேன். பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இது. அப்புறம் டைரி, புது வருஷம் டைரி. இதில் பாருங்களேன், மராத்தி இங்கிலீஷ்னு போட்டிருக்கு பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ் வரும், இங்கே வந்து தமிழ் வந்துடும். தமிழ் இங்கிலீஷ் டைரி வந்து இன்னொரு 4 நாள் 5 நாளில் கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மராத்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 4 நாள் 5 நாளில் தமிழும் இங்கிலீஷும் இருக்கிற மாதிரி டைரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் அடுத்த வாரத்தில் அனுப்ப ஆரம்பிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஒரு வாரத்துக்குள்ளே மற்றது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா புது வருஷ டைரியும் வந்துடும், நம்ம சேர்த்து அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு 4 நாளில் கையில் கிடச்சிடும் தமிழ் டைரி. ஏன்னா கோவிலில் இருந்தால் இது வாங்கணும், நம்ம வெளியே வந்து வாங்கலை. அப்புறம் குபேர பூஜையில் வச்ச 20 ரூபா நோட்டு, லக்ஷ்மி குபேர பூஜையில் வச்ச 20 ரூபா நோட்டு பாபா கிட்ட வச்சு சாமி கும்பிட்டது. இது வந்து இந்த என்வலப்பில் இருக்கும், பாபா விநாயகர் லக்ஷ்மி இந்த என்வலப்பில் வச்சு. இதான் தீபாவளி கிஃப்ட்டு. ஓகேங்களா? எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு 11-12 பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 11 பொருட்கள் மட்டும்தான் தீபாவளி கிஃப்ட்டில் வரும். 11-12 இருக்குது. தத்தாத்திரேயரோட ஃபோட்டோ மட்டும் வந்து இல்லை. தத்தாத்திரேயரோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் வந்து அனுப்பும்போது கொரியரில் அனுப்புனா டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தத்தாத்திரேயரோட ஃபோட்டோ மட்டும் இதில் ஆட் பண்ணல, மற்ற எல்லா பொருட்களும் இதுலேருந்து வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு பாபாவோட விளக்கு, அப்புறம் சாலகிராம கல் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக தான் இதெல்லாம் வாங்கிக்கணும். அதோட இது சேராது, சரிங்களா? இதெல்லாம் தனியாக தான் நீங்கள் வாங்கிக்கணும். ஸ்படிக மாலை இருக்குது, அப்புறம் கருங்காலி மாலையும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி பாபாவோட பெரிய படம் எங்கள் வீட்டில் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய படம் எப்படி நம்ம ஷீரடியிலேருந்து கொண்டுட்டு வர்றது, இல்லை ஃப்ரேம் பண்ணி நம்ம கொண்டுட்டு வர முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும்ல. அப்படி உங்கள் வீட்டில் பாபாவோட பெரிய படம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய படம் எப்படி நம்ம வந்து இந்தியாவிலேருந்து கொண்டுட்டு வர்றது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம்ல, பெரிய படம் வாங்கி அதை மடங்காமல் கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த பாபாவோட கிளாத் இருக்குது பாருங்கள், பாபாவோட படம் வந்து அழகாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் இது. இதை வந்து நீங்கள் வாங்கி அப்படியே உங்களோட ஊரில் நீங்கள் கொடுத்து அப்படியே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? 1.5 மீட்டர் இது. இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து இங்கே ஷீரடியில் ஒரு ஹோட்டலில் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வீடியோ இப்போ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் கூட கேட்கலாம், நான் ஃபோன் பண்ணுவேன். யாராருக்கெல்லாம் அந்த தீபாவளி கிஃப்ட்லாம் கேட்டிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் வேணும்னு கேட்பேன். அப்போ இதில் இருக்கிற சாலகிராம கல், அப்புறம் பாபாவோட விளக்கு,
அப்புறம் பாபாவோட பிரிண்ட் பண்ண இந்த ஃபோட்டோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் இங்கே ஷீரடி மகாராஷ்டிராலேருந்து அனுப்புறதுனால கொரியர் சார்ஜ் வந்து டிஃபர் ஆகும். அதனால் ஃபோன் பண்ணி நீங்கள் எந்த ஊரோ உங்களுக்கு எவ்வளோ கொரியர் சார்ஜோட ஆகுங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கி. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தீபாவளி பரிசு மற்ற பொருட்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ இயருக்கு முன்னாடி ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு உங்களோட ஊருக்கு, உங்களோட நாட்டுக்கு, உங்களோட வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம ரொம்ப பத்திரமா சேஃப்டியாக அனுப்பி வச்சுருவோம். டிசம்பர் 31க்குள்ளே கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீ தங்கேஷ் தம்பிக்கு 11வது பிறந்தநாள். ஸ்ரீ தங்கேஷ் தம்பிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோட மட்டும் இல்லாமல் நம்ம சாய் கிட்ட தம்பிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுப்ரதீப்புக்கு 25வது பிறந்தநாள். சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம சாய் கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். யாரோட பேராவது விட்டு போயிருந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நானும் மெசேஜ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து விட்டு போகுது, தவறாக எடுத்துக்க வேணாம். கூட எழுதி தரதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லைல்ல, நான் ஒருத்தன் தானே, அதனால தான் புரிஞ்சுக்கோங்க. அதனால் என்னடா இவங்க பேரை சொல்கிறாங்களே என் பேரை சொல்லலையே அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிச்சிடாதீங்க. வேறு எதுவுமே இதில் கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட பேரை வந்து சொல்லணும் அப்படி தான் ஆசைப்பட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. சரி, ஓகே, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.